தூத்துக்குடியில் ஓடும் பஸ்ஸில் மூதாட்டியிடம் நகை கொள்ளை. சங்கரன் கோவில் அருகே விவசாயி வெட்டி படுகொலை. மந்தை வெளியில் துப்புரவு பணியாளர் கொலை. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா. கிருஷ்ணகிரியில் தனியாக இருந்த முதியவரை கொன்றுவிட்டு 60 வயதான அவரது மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்கள் 50ஐ தாண்டியதால் திமுகவினர் குதூகலம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். இதெல்லாம் மனசுல வச்சுக்காம ஓட்டு போட்டுருங்க. ஆமா, உருப்படாத அந்த ஆட்சிக்கு ஓட்டு ஒண்ணுதான் குறைச்சலா. என்ன பிரச்சனை? சும்மா இந்த ஊழல் நீ உங்க அப்பன் கோமணத்துல இருந்தடா அப்படின்னு ஒரு அமைச்சர் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்துல நியூஸ் 7 தொலைக்காட்சி நடத்தின ஒரு டிபேட்ல பேசியிருக்கிறார். எங்க தாத்தன் விசில் அடிக்கும் போது நீங்களும் உங்க அப்பன் கோமணத்துல தான் சார் இருந்தீங்க அப்படிங்கிறது என்னுடைய பதில். எல்லாருமே கோமணத்துல இருந்து தான் வந்தோம். நம்ம கோமணத்துல இருந்து வராம இவர் மட்டும் வேற இதுல இருந்து வந்தாரா என்னன்னு தெரியல. ஓகேடா. சோகோஸ்னி என்கிற தந்தி தீவுடைய நெறியாளர் அவங்க பால்ல வந்து கொழுப்பு நீக்கி வரதா சொல்றாங்கன்னு உங்களுக்கு கொழுப்புனா ரொம்ப பிடிக்குமோன்னு கேக்குறாரு. நீங்க வாங்குறேன் சார், அது நல்லா இருக்குது சார். ஏன் சார் அது நிறுத்துறீங்க? கொழுப்பு கூட நல்லா தான் இருக்கும். என்ன ஏன் சார் ஏன் இஷ்டம் சார். எனக்கு என்ன வேணுமோ நான் 4.5% கொழுப்பு வேணாலும் சாப்பிடுறேன், 3% கொழுப்பு வேணாலும் சாப்பிடுறேன். அது நீங்க தீர்மானிக்க கூடாது. கொழுப்பு கூட நல்லதா இருக்குன்றது என்ன மாதிரியான கமெண்ட் சார்? எனக்கு புரியல. இவன் யமகாதங்க கொழுப்பு கூடுதல் சாப்பிட்டா சரி சார். நான் வந்து ஒரு பாலை செயல் பண்ண முடியாது. புரிஞ்சுங்க, எனக்கு என்னுடைய மக்களுக்கு எது நல்லதுன்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். பச்சைநீர பாலை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இது வந்து சாதாரண பாலை வாங்கி 1% கொழுப்பு கூடுதல் சேர்த்து வழங்கப்படுகின்ற ஒன்று. அட்டிங்கு நான் என்ன சும்ப நினைச்சேன், காதுல பூ தெரியுது. அப்ப நாங்க வந்து பப்ளிக் கிட்ட தான் வைக்கணும். நீங்க என்ன வாங்க போறீங்க? நீங்க எது சாதாரண பால் இருக்கக்கூடிய கொழுப்பு சேர்த்த போதுமா இல்ல கொழுப்பு அதிகமா சேர்த்த வேணுமான்னு கேட்டா பெரும்பான்மை மக்கள் சொல்லுற பதில் எங்களுக்கு அப்படியே கிடைச்சா நல்லது. கொழுப்பு நீங்க 1% பாலினுடைய கொழுப்புங்கிறது 8 ரூபாங்க, 8 rupees. நீங்க 1% குறைச்சிங்கன்னா 8 ரூபா கொள்ளையடிக்கலாம். கதை இப்படி போகுதா? இப்ப 1.3% நீங்க கொள்ளையடிக்கிறீங்க குறைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ரூபா 11 ரூபா ஒரு ஆவின் பாக்கெட்டு கொள்ளடிக்கிறாங்க. நீங்க நான் வச்சுக்கணுங்கன்னா மனோ தங்கராஜ் போன்றவர்கள் அரசியல் இருப்பது தமிழக மக்களுடைய சாபக்கேடு. தங்கராஜுடைய தம்பி ஜெகன் தங்கராஜ்னு சொல்லி Facebook பக்கத்துல தினமும் வீடியோ போட்டுருக்காரு. கூட வந்த தம்பி தானே, உடன் பிறந்த தம்பி சொல்றாரு. இவங்களுக்கு வேலையே என்னடா, மந்திரிக பேர சொல்லி காசை வாங்குறது, ரைடு போறது. ஒரு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? அரசியல் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பொம்பளைகளை கூட்டிட்டு சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, எந்தெந்த பொம்பளைங்க போனாங்க, எந்தெந்த பிளைட்ல போனாங்க, என்னன்னைக்கு போனாங்க, எல்லா லிஸ்டும் எடுத்து தான் வச்சிருக்கேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. திராவிட இயக்க அரசியல் இல்லைன்னா சீமான் பேசிய அளவுக்கே வந்திருக்க மாட்டாரு. அரசியல் இறங்கிட்டு இருப்பாரு நிச்சயமா. இவங்க வரல திராவிட இயக்கம் வரல, நான் மரம் ஏறிட்டு இருக்கணும். அவ்வளவு காலமா போச்சாடா மரம் ஏறுறது. சரி, உங்க ஆத்தால பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீ மனோ தங்கராஜ் என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன மரம் தானே ஆகிட்டு இருந்தா? மயிரா பிடிக்கிட்டு இருந்தா? போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன்.